ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஜூஸ் ப்ளஸ் ஓட்ஸ் கஞ்சி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் அந்த வீடியோவில். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா நான் கோக்கர் ஓட்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் ரோலர் ஓட்ஸ் எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். 200 கிராம் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். 200 கிராம் ஓட்ஸுக்கும் 3 மடங்கு தண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்க விடட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா ஓட்ஸ் வந்து நல்லா ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால கொலஸ்ட்ராலை வந்து நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும். வெயிட் லாஸ் ஒரு ரெசிபி கூட இது. வெயிட் லாஸ் பண்ணணுன்றவங்க இதை ஒரு 2 days ஒன்ஸு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாம். கொலஸ்ட்ரால் லெவலை கம்மி பண்ணி கொடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஈஸியாக வெந்துடும் கூட. ஹாட் வாட்டரில் நம்ம ஈஸியாக போட்ட உடனே ஓட்ஸ் வந்து சின்ன சின்ன பீசஸாக இருக்கிறதுனால ஒரு கொதியிலே நமக்கு நல்லா வெந்து வந்துடும். இதே பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை இப்போ போட்டு அதுக்கு சுகர் தேவைன்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். இல்லைனா ஹனி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க, இல்லைனா கொஞ்சம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஹனி பிடிக்குன்னா ஹனி சேர்த்துக்கலாம். நீங்கள் கடைசியாக சேருங்க, எப்பவுமே சேர்க்க வேண்டாம். ஹனி சேர்க்குறதா இருந்தால் நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்து வெந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாம். இன்னொன்று வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா மோர் கலந்து கூட வெயிட் லாஸ் கொடுக்குறவங்க சாப்பிட்றவங்க இதை நீங்கள் எடுத்துக்கலாம். 2 டைப் ஆகும். இப்படி ஸ்வீட் மாதிரி வெல்லம் ஹனி பால் கலந்து கஞ்சி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மோர் கலந்துட்டு ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு அது ஒரு லிக்விடாக அப்படியே நீங்கள் ஸ்மூத்தியாக கூட குடிக்கலாம். இது ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணிடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா கொதிச்சு வருது. இதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. இப்போ கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, பால் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டானே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் நான் சின்ன சின்ன பீசஸாக மாதுளம்பழத்தை மேலே ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் சாப்பிடும்போது. மார்னிங் அண்டு ஈவினிங் வந்து இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கும்போதும் சரி, டயட் எடுக்கும்போது இது ஒரு டைம் நீங்கள் ஒரு பவுல் எப்போனாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸோடு இப்போது நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். பொமக்ரேனேட் ஜூஸ் பார்க்கலாம். பொமக்ரேனேட் பீசஸை வந்து நான் சீட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு ஜூஸரில் போட்டு இப்போ அடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பார்த்திங்கன்னா ப்ளம்மு, சப்ஜியா சீட்ஸு, துளசி விதைன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சி தரும். மாதுளம்பழம் டெய்லியுமே ஒன்று எடுத்துக்கணும். அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு ப்ளட் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு, மாதுளம்பழம் வந்து சும்மாவே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து இதை ஸ்மூத்தியாக படிச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ நான் அடித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா அதில் ஐஸ் கியூப்ஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு சப்ஜா சீட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் சுகர் பால் எதுவுமே சேர்க்கல, வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சேர்க்குறோம். இதில் ஃப்ரூட்ஸ் இப்போ மேலே சேர்க்கும்போதும் சப்ஜா சீட்ஸும் சேர்ந்து நம்ம கடித்து சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜூஸு. வெயிட் லாஸ்க்கு வந்து ஓட்ஸ் ப்ளஸ் பொமக்ரேனேட் வந்து நமக்கு ஒரு சூப்பர் காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுங்க. நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றதை. ஜூஸ் வந்து அடிச்சுட்டு குடிக்கும்போது ஒரு பவுல் வந்து டெய்லியுமே பொமக்ரேனேட் எடுத்துக்கோங்க. லேடிஸ்க்கு எப்பவுமே வந்து மாதுளம்பழம் வந்து
நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதாகவும் டெய்லியுமே மாதுளம்பழம் சாப்பிட்லாம். அதனால் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.